வணக்கம் மக்களே. தமிழ் காதலி ஆடியோ நாவல்கள் உலகத்துக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இது எழுத்தாளர் தமிழ் காதலி சங்கீத பிரியா தக்ஷணாமூர்த்தியின் தேவராட்சசனோ தேவரட்சகனோ பாகங்கள் 11 மற்றும் 12. கதையின் குரலாக நான் உங்கள் சங்கீத பிரியா தக்ஷணாமூர்த்தி. தேவேந்திரன் வீட்டு டிரைவர் கூறியதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை சாணக்கியனால். திரௌபதியை கடத்து சென்று விட்டான் என்று அவர் கூறியதிலேயே உறைந்து போய்விட்டான் அவன். அவனை சுயநினைவிற்கு கொண்டு வந்தது வனஜாவின் குரல். கடத்திட்டு போயிட்டானா? அவளுக்கு கடத்திட்டு போகணும் என்று அவர் நெஞ்சில் அடித்துக்கொண்டு ஒப்பாரி வைக்க, அதை கண்டு தன் தாயை ஆக்ரோஷமாக முறைத்துவிட்டு டிரைவரின் சட்டையை பிடித்த சாணக்கியன், இல்லை, நீங்க போய் சொல்றீங்க, நீங்க சொல்றது உண்மை இல்லை. என்னோட திரௌபதிக்கு எதுவும் ஆகியிருக்காது, அவளுக்கு எதுவும் ஆகியிருக்காது, அவள் அப்படி யாரும் கடத்திட்டு போயிருக்கவும் மாட்டாங்க என்று அவன் மீண்டும் கத்த, ஐயா, அதை என் கண்ணால பார்த்தேன். அம்மாவை இறக்கி விட்டுட்டு வெளியே போகலான்னு திரும்பும் போது தான் எனக்கு மனசுக்கு ஏதோ தப்பா படுற மாதிரி தோணுச்சு. திரும்பி வீட்டுக்குள்ளவே பார்க்கும்போது தான் என் கண்ணில் இந்த விஷயம் எல்லாம் பட்டுச்சு. அவன் ஹெலிகாப்டர்ல நம்ம சின்னம்மாவை தூக்கிட்டு போயிட்டான் ஐயா என்று அவர் மீண்டும் மீண்டும் வேதனையாக கூற, அதை கேட்டவன் தொப்பென்று அங்கிருந்த இருக்கையில் அமர்ந்து விட்டான். அவனால் எதையும் இப்பொழுது யோசிக்க முடியவில்லை. அவளை எங்கு சென்று தேடுவேன்? குழந்தையாயிற்றே அவள். அவளை என்ன செய்ய போகிறானோ என்று நினைக்கும் பொழுதே அவனுக்கு உள்ளம் பதறியது. திரௌபதி, உன்னை விட்டுட்டனா? உன்னை கை விட்டுட்டனா? இப்போதானமா 2 பேரும் நீ வாழ்க்கை முழுக்க ஒன்றா இருக்கணும் முடிவெடுத்தோம். ஆனால் முடிவெடுத்த அன்னைக்கே இப்படி நம்ம 2 பேருக்குள்ள ஒரு பிரிவு வரணுமா? உன்னை நான் எங்குமா போய் தேடுவேன் என்று தலையில் அடித்துக்கொண்டு கத்தியவனுக்கு அடுத்து என்ன செய்வது என்று தெரியவில்லை. அந்நேரம் வருகை புரிந்திருந்தனர் காவல்துறையினர் மருத்துவமனைக்கு. இவனை கண்டவுடன் அவர்கள் இவன் அருகே வந்தவர்கள், சார், தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் பிஸ்னஸ் மேனில் உங்கள் மாமா தேவானந்தனும் ஒருத்தர். அவருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு எங்களுக்கு தகவல் வந்துச்சு. அதனால தான் அதை பற்றி விசாரிச்சுட்டு போகலான்னு வந்தோம். கண்டிப்பாக இதில் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு நாங்கள் கண்டுபிடிக்கணும் என்று அவர் கேட்க, அதில் எந்த பதிலும் கூறாமல் அமைதியாக அமர்ந்திருந்தான் தரையை வெறித்தவாறு சாணக்கியன். வனஜாவோ ஆளுக்கு முன்பு ஓடி வந்தவர், என்னோட மருமகளை அவன் தூக்கிட்டு போயிட்டான் சார், அவளை கடத்திட்டு போயிட்டான் சார் அவன் என்றார் அவசர அவசரமாக. அவர் கூறியதை கேட்டு புரியாமல் அவரை பார்த்தார் அந்த காவல்துறை அதிகாரி. என்ன மேடம் சொல்றீங்க? உங்க மருமகளை தூக்கிட்டு போயிட்டானா? யார் அது? உங்க மருமகளை கடத்தினதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் என்று அவர் புரியாமல் கேட்க, ஐயோ சார், நான் என்னோட மருமகன்னு சொன்னது என் அண்ணனோட பொண்ணை தான் சார். என் அண்ணனோட பொண்ணு திரௌபதி விஸ்வராகினிய என் அண்ணனை அடிச்சு போட்டவன் கடத்திட்டு போயிட்டான் என்று அவர் வேக வேகமாக கூற, அதை கேட்டு அதிர்ந்து விட்டார் அந்த அதிகாரி. வாட்? என்ன மேடம் சொல்றீங்க? கடத்திட்டு போயிட்டானா? அப்போ உடனே நீங்கள் இதை எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்க வேண்டியது தானே என்று அவர் சற்று கோபமாக கேட்க, எங்களுக்கே இப்போதான் சார் விஷயம் தெரிஞ்சுது, இதோ இந்த டிரைவர் தான் சொன்னான் என்று அவர் வேகமாக கூற, அதை கேட்டு டிரைவரின் புறம் திரும்பியது காவல்துறை அதிகாரியின் பார்வை. எனக்கு எதுவும் தெரியாது சார், நான் சின்னம்மாவை கடத்திட்டு கொண்டு போகிறது மட்டும்தான் பார்த்தேன். அவன் எங்கள் சின்னம்மாவை தூக்கிட்டு ஹெலிகாப்டரில் போயிட்டான் சார் என்று அவர் அவசரமாக கூற, ஹெலிகாப்டரில் தூக்கிட்டு போனானா? என்ன சொல்கிறீங்க நீங்கள் என்று அந்த அதிகாரி மீண்டும் அந்த டிரைவரிடம் கேட்க, ஆமாம் சார், என் கண்ணால் நான் அதை பார்த்தேன். எங்கள் அம்மாவை அடித்து மயக்கப்படுத்தி ஹெலிகாப்டரில் தான் கடத்திட்டு போயிட்டான் சார் அவன் என்று அந்த டிரைவர் மீண்டும் கூற, சாணக்கியனோ திரௌபதியை அவன் அடித்து விட்டான் என்று கூறியதை கேட்டு அதிர்ந்து போனான். அடிச்சானா? என்னோட திரௌபதியை அவன் அடிச்சானா? அவன் யாரு? அவன் எங்கே இருக்கான்? அவனை பற்றி இப்போவே எனக்கு தெரியப்படுத்துங்க. அவனை என் கையால் கொண்டாதான் எனக்கு ஆத்திரம் அடங்கும் என்று சாணக்கியன் ஆக்ரோஷமாக கத்த, அவனை அமைதிப்படுத்திய காவல்துறை அதிகாரி, உங்களோட கோபமோ ஆதங்கமோ எனக்கு புரியுது சார். சீக்கிரமே அது யாருன்னு நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். ஹெலிகாப்டரில் வந்து கடத்திட்டு போகிறான்னா அவன் அவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும். அவன் முதல்ல யாருன்னு கண்டுபிடிக்கிறோம். இது சாதாரண கேஸ் மாதிரி எனக்கு தெரியல. நான் என்னோட ஹையர் ஆஃபீஸர்கிட்ட இதை பற்றி பேசுகிறேன் சார் என்றவர் தேவேந்திரனின் உடல்நலை பற்றி விசாரிக்க, உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு சார், இன்னும் என் அண்ணனோட நிலைமை என்னன்னு தெரியல என்றார் வனஜா போலியாக வருந்துவது போல். அந்நேரம் சரியாக வெளியே வந்தார் மருத்துவர்.
டாக்டர், இப்போ அவருக்கு எப்படி இருக்கு என்று காவல்துறை அதிகாரியே முதன்மையாக சென்று கேட்க, அவர் உடம்புல ஏகப்பட்ட இடத்துல காயம் சார். எலும்பு முறிவுகள் வேற உடம்புல அதிகமாக இருக்கு. பேஷண்ட்டை தாக்குனவன் ரொம்ப மோசமானவனாக இருக்கணும். அவ்வளவு கொடூரமாக அவரை தாக்கியிருக்கான். உடம்புல எங்கெங்கே காயம் இருக்குன்னு சொல்லவே முடியாத அளவுக்கு அதிகமான காயம். ரத்தம் வேற அதிகமாக போயிருக்கு சார். சீக்கிரமாக அவருக்கு பிளட் தேவைப்படுது. பிளட் பேங்கில் கேட்டு பிளட்டை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் என்று அவர் கூறிக்கொண்டே சொல்ல அதை கேட்டு உடைந்து விட்டான் சாணக்கியன். வனஜாவோ? ஐயோ, அப்போ என் அண்ணன் உயிர் பழிக்க மாட்டாரா? அவர் செத்து போயிடுவாரா என்று ஆளுக்கு முன்பாக வேகமாக கேட்க அதை கேட்டு காவல்துறை அதிகாரி கோவப்பட்டார். ஏம்மா, என்னம்மா, உன்னோட அண்ணன் தானே அவரு, இப்படி கேட்குற? அவருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைப்பீங்களா? அதை விட்டுட்டு இப்படி கேள்வி கேட்குறீங்க என்று அவர் கோபமாக கேட்க, அது இல்லை சார், டாக்டர் சொன்னதை கேட்கும் போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு என்று பம்மி விட்டார் வனஜா. நல்லா தோணுச்சு உங்களுக்கு, போங்கம்மா என்று கோபமாக கூறியவர் மருத்துவர் புறம் திரும்பி, அவரோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை தானே என்றார் மருத்துவரிடம். இப்போதைக்கு உயிருக்கு எந்த ஆபத்து இல்லைனாலும் கான்சியஸ் எப்போ வரும்னு சொல்ல முடியாது சார். நாங்கள் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கோம் என்று கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்து விட்டார் மருத்துவர். சாணக்கியனோ உடைந்து போய்விட்டான் மருத்துவர் கூறியதை கேட்டு. ஒரு புறம் மனதுக்கு பிடித்த மாமனை இந்த நிலைக்கு ஆளாக்கிவிட்டான். மற்றொரு புறம் மனதுக்கு பிடித்து தன்னோடு உயிராக கலக்க இருந்தவளை கடத்தி கொண்டு சென்று விட்டான். யார் அவன்? அவன் மட்டும் இப்பொழுது என் முன்பு இருந்திருந்தால் அவனை துண்டு துண்டாக வெட்டி சிதைத்திருப்பேன் என்று உள்ளுக்குள் நினைத்து கொண்டவனுக்கு கோபம் கொழுந்து விட்டு எரிந்தது. அதே நேரம் மாமன் மகளை எண்ணி மனமும் துடியாய் துடித்தது. அடுத்த காட்சி. இங்கு தேவராட்சசனி ஹெலிகாப்டர் அவன் தீவில் வந்து இறங்கியது. ஹெலிகாப்டரிலிருந்து இறங்கியவன் மீண்டும் திரௌபதியை தூக்கி தன் தோள் மேல் போட்டுக்கொண்டு வேக வேகமாக கோட்டைக்குள் நுழைந்தான். கோட்டையின் காம்பவுண்டுக்குள் நுழைந்தவன் கோட்டையை நோக்கி நடக்க முற்பட சட்டென்று தன் நடையை நிறுத்தியவனுக்கு இதழ்கள் ஏளனமாக வளைய முகமோ குரூரமாக மாறியது. அடுத்த நொடியே வேறுபுறம் திரும்பி நடக்க ஆரம்பித்தான் தேவராட்சசன். அவன் எங்கு செல்கிறான் என்று தெரியாமல் அவன் பின்னே முகத்தை விரைப்பாக வைத்துக்கொண்டு கையில் துப்பாக்கியை ஏந்திய வண்ணம் சென்றனர் அவனின் பாதுகாவலர்கள். வேகமாக நடந்து சென்றவன் ஒரு இடத்தில் நின்று விட்டான். அங்கிருந்த கண்டு அவன் இதழ்கள் ஒரு குரூர புன்னகையை உதிர்க்க அடுத்த நொடி தன் தோளில் இருந்த பெண்ணை தூக்கி வீசி எறிந்தான். அவன் தூக்கி கீழே வீசி எறிந்ததில் அங்கிருந்த நீர்வீழ்ச்சியில் உள்ளே விழுந்தாள் மங்கை. ஆம், தேவராட்சசன் அவளை தூக்கி எறிந்திருந்தது அங்கிருந்த மிகப்பெரிய நீர்வீழ்ச்சியில்தான். நீருக்குள் அமிழ்கிய நொடி அவளுக்கு மயக்கம் தெளிய ஆரம்பித்து ஒரு பெரிய மூச்சு ஒன்று அவளிடமிருந்து வெளிவந்தது. அதில் வேக வேகமாய் அடியாழத்திலிருந்து நீந்த முயற்சி செய்து மேலே வந்தவள் அது முடியாமல் போகவே தண்ணீரில் மூச்சுக்கு திணற துவங்கினாள். அவளின் திணறலை எல்லாம் ரசித்தவாறு பேண்ட் பாக்கெட்டுக்குள் கரங்களை நுழைத்துக் கொண்டு நின்று இருந்தான் தேவராட்சசன். என்ன பேபி, மூச்சு திணறுதா? மூச்சு விட முடியலையா? சாக போறோன்னு தோணுதா? அப்படித்தானே தோணணும், அதுதானே எனக்கு வேணும் என்றவன் தன் பாதுகாவலன் ஒருவனிடம் கண்ணசைக்க அடுத்த நொடி அவள் உயிருக்கு போராடுவதை தன் தொலைபேசியில் வீடியோவாக எடுக்க தொடங்கினான் அவன். எனக்கு இதெல்லாம் பத்தாதே பேபி, நீ இன்னும் திணறணும். ஒரு நிமிஷம் சாவோட விளிம்புக்கு போயிட்டு வரணும். எனக்கு தெரிஞ்சு உன்னை இப்படியே கொண்டுடக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் என்று அவன் கூற அதை கேட்ட மங்கை அவளுக்கு இதயமே நின்று விடுவது போல் ஆகியது. இன்னும் படபடவென்று கையை நீரில் அடித்துக் கொண்டுதான் இருந்தால் திரௌபதி போராடியவாறு. 20 அடிக்கும் கீழே ஆழமான அந்த நீர்வீழ்ச்சி அவளை உள்ளிழுத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்ய மங்கை அவளோ எப்படியாவது இதிலிருந்து மீண்டுவிட வேண்டும் என்று போராட துவங்க கீழே ஆழமான அந்த நீர்வீழ்ச்சி அவளை உள்ளிழுத்து கொள்ள எப்படியோ அதனிடமிருந்து போராட துவங்கினாள். அடுத்த நொடி தேவராட்சசனோ பாய்ஸ் என்று சத்தம் கொடுக்க அவன் முன்பு ஓடி வந்து நின்றனர் 2-3 பாதுகாவலர்கள். அவனோ அவர்கள் புறம் திரும்பாது திரௌபதியின் திணறலை ரசித்தவாறே ரிலீஸ் பண்ணுங்க அத என்றான் ஒற்றை வரியில். அதை ஏற்றுக்கொண்டு எஸ் பாஸ் பண்ணிடுறோம்
என்று கூறிவிட்டு வேகமாக அங்கிருந்து நகர்ந்தார்கள் அவர்கள். அடுத்த சில நிமிடங்களில் அந்த மிகப்பெரிய நீர்வீழ்ச்சிக்குள் வேட்டையாடும் அசுர வேகத்துடன் உள் நுழைந்தது ஒரு ஆட்கொல்லி சுறா. அதை கண்ட திரௌபதிக்கு உடலே உறைந்து போனது அச்சத்தில். அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். தேவ ராட்சசனோ தேவ ரட்சகனோ பாகம் 12. தேவ ராட்சசன் தன் கோட்டையில் இருந்த நீர்வீழ்ச்சியில் பெண்ணவளை தூக்கி உள்ளே போட்டுவிட நீச்சல் தெரியாத பெண்ணவள் மூச்சு விட முடியாமல் திணறி தண்ணீரிலிருந்து வெளிவர முற்பட அது முடியாமல் போனது திரௌபதிக்கு. அவளின் உயிர் போராட்டத்தை கண்கள் சிவக்க குரூரத்துடன் ரசித்துக் கொண்டிருந்தான் தேவராட்சசன். அந்நேரம் அவன் பாதுகாவலர்களை அவன் அழைக்க அவர்களும் அவன் முன்பு வந்து பணிவாங்க நின்றனர். அதை ரிலீஸ் பண்ணுங்க என்று ஒற்றை வார்த்தையில் கூறிவிட்டு அவன் அங்கிருந்து நாற்காலியில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்து கொண்டு அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை பார்க்க துவங்கிவிட அடுத்த சில நொடிகளில் அந்த நீர்வீழ்ச்சிக்குள் பாய்ந்து நீந்தி வந்தது ஒரு உயிர்கொல்லி சுறா ஒன்று. அதை கண்டு மேலும் பயத்தில் வீல் என்று அலறினாள் திரௌபதி. உயிர் பயத்தில் மிக வேகமாய் அவள் நீந்த முற்பட அவளுக்கு நீச்சல் தெரியாத காரணத்தினால் மீண்டும் உள்ளுக்குள் நீரில் அமிழ்க துவங்கினாள் அவள். அந்த சுறாவோ வேகமாய் அவள் ஊரை குடித்துவிடும் நோக்கத்தில் தன் கோர பற்களை காட்டிக்கொண்டு வேகமாய் அவளை நோக்கி நீந்தி வந்தது. அதை கண்டு மேலும் அதிர்ந்து போனாள் அவள். அவ்வளவுதான், முடிந்துவிட்டது. இத்துடன் தன் வாழ்வு முடிந்துவிட்டது. இனியாவது தன் வாழ்வில் தனக்கு நிம்மதி கிடைக்கும், மகிழ்ச்சியாக தன் மாமனின் கரம் கோர்த்து அவன் மனைவியாக தன் வாழ்நாள் முழுவதும் வாழலாம் என்று நினைத்து கொண்டு மகிழ்ச்சியாக வீட்டிற்கு சென்ற அவளுக்கு இதுதான் கடைசி நாள் என்று அப்பொழுது தோன்றியது. இந்த உயிர்கொல்லி சுறா நிச்சயம் தன் உயிரை பறித்துவிடும், இத்துடன் இந்த உலகில் தான் வாழும் நாள் என்னையோடு முடிந்துவிட்டது என்று நினைத்தவள் மீண்டும் மயக்கம் வருவது போல் ஆகியது அவளுக்கு. என்ன பேபி, அந்த சுறா உன்னை சாகடிக்கிறதுக்கு அவ்வளோ வேகமாக வருது? நீ என்னமோ யோசிச்சுக்கிட்டு இருக்க? தப்பிச்சு போகிறதுக்கு ட்ரை பண்ணு பேபி. அதை விட்டுட்டு இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இன்னும் 10 செகண்ட் நீ அங்கே இருந்தால் கூட அந்த சுறா ஒன்றை மொத்தமாக முழுங்கிடும் என்று ஏளனம் தொலைக்கும் குரலில் தேவராட்சசன் பெண்ணவளிடம் கூற அது எல்லாம் எங்கு கேட்டது அவளுக்கு. அவள்தான் எப்பொழுதோ கண்களில் மூடி ஆழ்ந்த மயக்கத்திற்கு மீண்டும் செல்ல ஆரம்பித்து விட்டாளே. நீரில் விழுந்த பிறகு அவளுக்கு தெளிந்த மயக்கம் இப்பொழுது மீண்டும் நீரிலேயே வந்தது. மீண்டும் அவள் மயக்கத்திற்கு செல்ல ஆரம்பிக்க அதற்குள் சுறா அவளை நெருங்கிவிட்டது. அந்த சுறாவிற்கும் அவளுக்கும் கிட்டத்தட்ட 5 அடி மட்டுமே தூரம் இருக்க அந்நேரம் அந்த நீருக்குள் பாய்ந்து இருந்தான் தேவராட்சசன். அவனை கண்டவுடன் பின்வாங்கியது அந்த சுறா. ஆனவனும் அந்த சுறாவை அழுத்தமாய் பார்த்து கொண்டே மீண்டும் மயக்கத்தில் ஆழம் நோக்கி சென்று கொண்டிருந்தவளின் கரத்தை பிடித்து இழுத்தான். திரௌபதியோ அவன் இழுத்த இழுப்பிற்கு பொம்மை போல் அப்படியே மேலே வர அவளை தூக்கி கொண்டு கரை நோக்கி நீந்த துவங்கினான் தேவராட்சசன். அந்த சுறாவும் அதற்கு மேல் எதுவும் செய்யாமல் அமைதியாக நீருக்குள் சாதாரணமாக நீந்த துவங்கிவிட திரௌபதியை தூக்கி தன் தோல் மேல் போட்டுக்கொண்டு அந்த சுறாவை அழுத்தமாய் பார்த்தவாறு கோட்டைக்குள் நுழைந்தான் தேவராட்சசன். அவன் வளர்க்கும் வளர்ப்பு பிராணித்தான் அந்த சுறா. அதற்கு அவன் பேசுவது புரிகிறதா என்று கேட்டால் அது தெரியவில்லை. ஆனால் சிறுவயதிலிருந்தே அதை அவன் தான் வளர்த்து கொண்டிருக்கிறான். அவனின் ஒரு பார்வைக்கு மட்டுமே அந்த சுறா கட்டுப்படும். அந்த சுறாவானது எத்தனையோ தேவராட்சசனின் எதிரிகளை மூழ்கியுள்ளது. அதிகமாக தேவராட்சசன் அதற்கு உணவு அளிக்கும் விதமாக தன் எதிரிகளை தான் அதன் பொறுப்பில் ஒப்படைத்து விடுவான். அதுவும் தன் முதலாளிக்கு விசுவாசமாக இருப்பது போல் எத்தனையோ பேர் உயிரை காவி வாங்கியுள்ளது இதுவரை. பெண்ணவளை தூக்கி கொண்டு கோட்டைக்குள் நுழைந்தவன் அங்கிருந்த ஒரு சிறிய அறைக்கு சென்றான். அங்கிருந்த வெறும் தரையில் அவளை கீழே போட்டவன் டேபிள் மீது வைத்திருந்த நீர் நிரம்பியிருந்த குவளை ஒன்றை எடுத்து அப்படியே நீரை அவள் மீது ஊற்றினான். அதில் மூச்சுக்கு திணறி அவள் பெரிய பெரிய மூச்சுக்களை வைக்கிக் கொண்டு வேகமாக விழிகளை இரும்பிக் கொண்டே அமர்ந்தாள். எழுந்து அமர்ந்தவளுக்கு ஒரு நிமிடம் ஒன்றுமே புரியவில்லை. தாம் இருந்து விட்டோமோ? அந்த உயிர்கொல்லி சுறா தன்னை கொன்றுவிட்டதா? அப்படியென்றால் இந்நேரம் தான் அந்த சுறாவால் கொடூரமாக கொல்லப்பட்டிருக்க வேண்டும். அதனிடமிருந்து போராடும் பொழுது நிச்சயம் அது தன்னை தாக்கியிருக்கும். ஆனால் என் உடம்பில் உள்ள காயங்கள் ஏன் எனக்கு வலிக்கவில்லை என்று அவள் ஏதேதோ யோசித்து கொண்டு வேகமாக தன் உடலை ஆராய முற்பட அவள் உடலில் ஒரு காயமும் இல்லை. அதை கண்டு அதிர்ச்சியில் விழி விரித்தவள் வேகமாய் நிமிர்ந்து பார்க்க அவள் முன்பு பேண்ட் பாக்கெட்டுக்குள் தன் 2 கரங்களையும் நுழைத்தவாறு அவளை கொன்று கூறு போட்டுவிடும் நோக்கில் நின்று கொண்டிருந்தான் தேவராட்சசன். அவனை கண்டு வீல் என்று அலறியவள் பயந்து கொண்டே பின்னால் நகரத் துவங்கினாள் தவழ்ந்தவாறு.
அவளின் சத்தத்தில் எரிச்சலாக முகத்தை மாற்றியவன், ஏய் என்றான் அந்த அறையை அதிரும் வகையில் கர்ஜனையாக. அதில் அடுத்த நொடி உடல் தூக்கி வாரி போட வாயை மூடிக்கொண்டவள் அவனை அதிர்ச்சியுடன் பார்த்தாள். திரௌபதி மிரண்டு போய் அவனையே பார்த்து கொண்டிருக்க, அவள் முன்பு ஒற்றை காலை தரையில் ஊன்றி மண்டியிட்டு அமர்ந்த தேவராட்சசன், எதுக்கு இப்படி கத்துற, வாய மூடு என்றான் ஒருமலாக. அதில் மேலும் அரண்டு போனவள், யார் நீ? உனக்கு என்ன வேணும்? எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? என்னை எதுக்காக கடத்திட்டு வந்த? எதுக்காக என்னை இப்படி டார்ச்சர் பண்ற என்று அவள் கேள்விகளை அடுக்கிக் கொண்டே செல்ல, நான் யாருன்னு உனக்கு தெரியணுமா என்றான் இதழ் வலித்து ஏளனமான குரலில் தேவராட்சசன். பெண்ணவளோ அமைதியாக அவன் முகத்தையே அடுத்த சில நொடிகள் நோக்கி கொண்டிருக்க, அவள் முகத்தை ஆழ்ந்து பார்த்தவன், நீ இன்னும் அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்கு பேபி. அது எல்லாத்தையும் அனுபவிச்ச பிறகு நானே உனக்கு நான் யாருன்னு சொல்றேன் என்றான் ஏளனம் வழிந்தோடும் குரலில். அவன் கூறிவிட்டு அவளை அழுத்தமாய் பார்த்தவாறு அங்கிருந்து 2 அடி நகர்ந்தவன் மீண்டும் அவள் புறம் திரும்பி, இனிமே நீ வாழ போற வசந்த மாளிகை இந்த ரூம் தான். இது வரைக்கும் அப்போ கூட சொகுசான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பல. ஆனால் இனிமே வாழ்க்கையில் நரகம் எப்படி இருக்கணும் ஒவ்வொரு நிமிஷம் நீ அனுபவிப்ப பாப்படி என்று விழிகள் சிவக்க ஆக்ரோஷம் என்ன குரூரமாக கூறியவன் வேகமாய் அங்கிருந்து நகர்ந்து விட, அவன் கூறியதை கேட்டு அதிர்ந்து போனவளுக்கு கண்களிலிருந்து கண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்தது. என்ன செய்வது என்று கூட தெரியாமல் கால்களை குறுக்கி அதில் முகத்தை புதைத்து கொண்டு தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தாள் திரௌபதி. ஆனால் அவளை தேற்றுவதற்குத்தான் அங்கு யாரும் இல்லை. அடுத்த காட்சி. இங்கு சாணக்கியன் என்ன செய்வது என்று தெரியாமல் பித்து பிடித்த நிலையில் அமர்ந்திருக்க, சிறிது நேரத்தில் மருத்துவர் சாணக்கியனை அணுகியவர், இப்போ போய் நீங்கள் உங்கள் மாமாவை பார்க்கலாம் சார். அவருக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு, கண்ணு முழிச்சு தான் இருக்காரு. ரொம்ப அவர் எமோஷன் ஆகக்கூடாது. கொஞ்ச நாளைக்கு அவரை ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. காயங்கள் ஆறுறதுக்கு கொஞ்ச நாள் எடுக்கும். ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து நர்ஸை நானே வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் என்று அவர் கூற, அதையெல்லாம் அமைதியாக ஏற்றுக்கொண்டவன் தேவேந்திரன் அனுமதிக்கப்பட்டிருந்த அறைக்குள் செல்ல அவரோ விழிகளை மூடிப்படுத்திருந்தார். அவர் அருகே கனத்த இதயத்துடன் சென்றவன், மாமா என்றான் கரகரத்த குரலில். மனுஜாவும் அவன் பின்னே வந்தவர் தன் அண்ணனின் நிலை கண்டு கொஞ்சமும் வருந்தவில்லை. இவர் இப்பொழுதே இறந்துவிட்டால் கூட இவர் சொத்துக்கள் முழுவதும் அவர் தங்கை என்று தனக்குதானே வந்து சேரும் என்று உள்ளுக்குள் கேவலமாக நினைத்து கொண்டு வெளியே முகத்தை சோகமாக வைத்திருப்பது போல் வைத்திருந்தார். ஐயோ அண்ணா என்று நீலி கண்ணீரை வடித்தவாறு வேகமாக தன் அண்ணன் அருகே ஓடிய வனஜா, என்னண்ணா உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துடுச்சு? யாருமே அசைக்க முடியாத சிங்கம் மாதிரி இருந்தியே, உன்னையே ஒருத்தன் இப்படி படிச்சு வச்சுட்டானே, உனக்கா இப்படி நிலைமை வரணும் என்று நெஞ்சில் அடித்துக்கொண்டு அவர் ஒப்பாரி வைக்க, தேவேந்திரன் அதையெல்லாம் கண்டுகொள்ளவில்லை. அவருக்கே எரிச்சலாகத்தான் இருந்தது தன் தங்கையின் ஒவ்வொரு செயல்களும். ஏற்கனவே தன் மகளை வேறு அந்த தேவராட்சசன் கடத்தி கொண்டு சென்றுவிட, இப்பொழுது அவள் என்ன நிலையில் உள்ளாளோ, அவனிடம் என்ன துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாளோ என்று மனம் முழுவதும் ரணத்துடன் யோசித்துக் கொண்டிருந்தார் தேவேந்திரன். சாணக்கியனிடம் எதை பற்றி பேசலாம் என்று அவன் புறம் திரும்ப, அவனோ அமைதியாக தலை குனிந்து நின்று இருந்தான். சாணக்கியா என்று கரகரத்த குரலில் பேச முடியாமல் அவர் அவனை அழைக்க, அதில் அவர் அருகே வந்து நின்றவன், என்னை மன்னிச்சிடுங்க மாமா, உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்படும் போது உங்களை காப்பாற்றாம நான் விட்டுட்டேன் என்றான் வேதனை உள்ளடங்கிய குரலில். அவனின் வேதனையை நன்றாக அறிந்து கொண்டவர், இங்கே வா, இப்படி வந்து என் பக்கத்தில் உட்காரு என்றார் தன் வேதனையை அடக்கிக் கொண்டு. அதில் அவர் அருகே அமர்ந்தவன் அவர் கரங்களை இறுக பிடித்து கொண்டான். உடல் முழுவதும் ஆங்காங்கு காயங்கள் ஏற்பட்டு கட்டு போடப்பட்டிருந்தது தேவேந்திரனுக்கு. இரத்த பசையின்றி முகம் வெளுத்து ஏதோ போல் இருந்த தன் மாமனை பார்க்க அவரை இந்நிலைக்கு ஆளாக்கிய யார் என்றே தெரியாத அந்த தேவராட்சசன் மீது கொலை வெறியே உண்டானது சாணக்கியனுக்கு. அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.